ഇത് ചന്ദ്ര കുരുമുളക്. ഇതിൽ ശ്രദ്ധിച്ച് പാറ്. ഒരേല ഒരു തിരി, ഒരേല ഒരു തിരി, ഒരേല ഒരു തിരി, ഒരേല ഒരു തിരി. ഒരേല വന്നാൽ ഒരു തിരി വെടിച്ചിടും. ഇങ്ങനെ നോക്ക്, ഒരേലയ്ക്ക് 2 തിരി, ഒരേലയ്ക്ക് 2, 3 തിരി, 4 തിരി, 5 തിരി. ഇത് திரி அப்படியாக சைஸாகி வந்துடும். பெரிய திரி. இந்த திரியில் கண்டினியூட்டி இருக்குது. ஃபுல்லாக குருமுளகு வரும். அல்லாத கேப் இல்லை. இது சந்திரட ஹைப்ரிட் வெரைட்டி. இந்த செடிகளும் எங்களடுத்து இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். இந்த முரிக்காச்சேரி லொக்கேஷன். என்னோட பேர் சிதோஷ் തോമസ്. இந்த ஏரியா இடுக்கி ஜில்லாவில் முரிக்காச்சேரி. இங்கே நமக்கு நர்சரி இருக்குது. அது KL06 நேம் இருக்குது. നമ്മളുടെ അടുത്ത് அந்த சந்திரா கொடி கேள்விப்பட்டிருக்கா? புதிய ஹைப்ரிட் குருமுளகு செடி. അതിൻ്റെ ലൈസൻസ് இருக்குது. அதுக்கப்புறம் 5-6 வெரைட்டி குருமுளகு செடி இருக்குது. ഒന്ന് ചന്ദ്ര, 2 കരിമുണ്ട, പന്നീർ 1, പന്നീർ 2, കൂമ്പുങ്കൽ, തെക്കൻ പെപ്പർ 2, നീലമുണ്ടി, ഇவ்வளோ ചെടി നമ്മൾ എങ്ങളുടെ അടുത്തിരിക്കും. ഇന്ന് നമ്മളൊരു പുതിയ ഇത് കാണിക്കട്ടെ. இந்த மரம் கேள்விப்பட்டிருக்கா? பையானி. 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 நான் கேள்விப்பட்டதில்லை. இது குருமுளகு செடிக்கு பெஸ்ட் தாங்குகால், சப்போர்ட்டிங் ட்ரீ. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ட்ரீ ஃபார் பிளாக் பெப்பர். இது வேக ஒரு ஒத்த செடியாகி போயிடும். இதுன்னு பிராஞ்சஸே எதுவுமே வராது. அந்த கவுங்க இல்லை, ஒரு கவுங்க தெரியுமா? அடைக்க மரம், அந்த மாதிரி போயிடும். இது பிராஞ்சஸும் வராது. ஸோ இந்த கொடி இட்டு விடுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் இந்த பார்க்க ഇതിലൊരു കിറുകളായി இருக்குது. அதனால கொடியோட இந்த வேர் இது பிடிச்சா இழகாது, அப்படி தான் போகும். இதில் இது ஒரு வாட்டி கட்டி விட்டால் அது அருமையாகி போயிடும், எதுவுமே வராது. அதுதான் பையானியோட பெஸ்ட்டு. இந்த பிராஞ்சஸ் இல்லாததுல ரொம்ப ஜாஸ்தி ஷேடு வராது, கம்மியாகி ஷேடு வரும். இந்த வருஷ காலத்து அவ்வளோ ஷேடு கண்ட்ரோல் பண்ணி வச்சுறேன். வேனல் காலத்து இந்த ஷேடு மாத்திரம் போதும். எதுவுமே க்ரீன் நெட்டு கட்டுறோமோ அதுக்கு எதுவும் தேவையில்லை. அதுதான் இந்த பையானி ட்ரீ. இதில் சின்ன சின்ன தைகள் அவங்கள எடுத்து இருக்குது. அதில் 20 ரூபா. இந்த பெரிய தைகளுக்கு 40 ரூபா. தமிழ்நாட்டில் வேணும்னாலும் நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்ட்ரா ஆகிடும். இது எப்படி சார் நடவுமுறை பண்ணுறது? இது ஒரு ஏக்கரில் 440 செடி வந்துடும். அதாவது 10 ஃபீட் டிஸ்டன்ஸு. 10 ഫീറ്റ് പ്ലാൻ ടു പ്ലാൻ, 10 ഫീറ്റ് റോ ടു റോ, ലൈൻ ടു ലൈൻ 10 ഫീറ്റ് ഡിസ്റ്റൻസിൽ വേണം. ഒരു കുഞ്ഞു കുളി പോട്ട് കമ്പോസ്റ്റ് വളവിട്ട് വെച്ചിടാം, അவ்வளோதான். ഇത് வந்து വൈൽഡ് ട്രീ, എതുമേ ആവാതെ, കാറ്റ് പിടിച്ചാൽ ഒടിയാതെ. ഇത് വെക്കുന്നത് 2.5 വർഷമാச்சு. ഇതിലിപ്പോൾ ഏണി ചാടാൻ, ഗോവണി ചാടിയാൽ എതുമേ പറവില്ല. ഫുൾ കൊടുത്താലും എതുമേ ആവാതെ. ഇതിൽ ഏറെ മുടിയും. ഒരു 20 ഫീറ്റ് 25 ഫീറ്റിൽ കട്ട് பண்ணி விட்டுறேன். இது சத்து போகாது. 20-25 ஃபீட்டில் கட் பண்ணியாலும் சத்து போகாது, அப்படியாக நின்றுது. இது என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் சார்? இந்த மரത്തിന് எதுவுமே ஃபெர்டிலைஸ் தேவையில்லை. വെള്ളം കൊടുത്താലും വെള്ളം ഉണ്ടെങ്കിലും ഇല്ലെങ്കിലും എതുമേ വരാത്, ചെടി കേടാവാത്. അല്ലെങ്കിൽ കുരുമുളക് ചെടി പോട്ടാൽ ഫെർട്ടിലൈസ് വേണം, ഡീകമ്പോസ് ചെയ്ത വളം വേണം. വർഷകാലത്ത് മുന്നാടി ട്രൈക്കോഡർമ போடணும், സ്യൂഡോമോണാസ് കൊടുക്കുക വേണം, വാം കൊടുക്കുക വേണം. அதுக்கப்புறம் டீகம்போஸ் செய்த வளம், மாட்டு சாணகம். டீகம்போஸ் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணும், பச்சை சாணகம் விடாது, ஃபங்கஸ் வந்துடும். ஓகே. என்ன மாதிரி பூச்சி நோய் தாக்குதோ சார்? அது பூச்சி பூச்சி எதுவுமே இதை தேவையில்லை. பூச்சி இதுவே வராது. இதுதான் கைப்பு எருவு. இதில் பூச்சி எல்லாமே வராது. அது சின்ன செடி தான், கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி வந்துடும். இந்த பெருசு செடியில் பூச்சி வராது. நம்ம கிட்ட என்னென்ன பெப்பர் இந்த செடி இருக்குது சார்? 7-8 வெரைட்டி இருக்குது. ஒன்று சந்திராட லைசன்ஸ் இருக்குது, കരിമുണ്ട இருக்குது, നീലമുണ്ടി இருக்குது, പന്നീർ 1, പന്നീർ 2, പന്നീർ 8, കൂമ്പുങ്കൽ, തെക്കൻ പെപ്പർ 2, ഏതുമാ ചെടി വേണമെങ്കിലും കൊടുത്തിട്ട്. അതിൽ ബെസ്റ്റ് ചന്ദ്ര പെപ്പർ தான். ഒരു ചെടിയിൽ നിന്ന് 7.2 കിലോ ഉണക്ക കുരുമുളക്. ഉണക്കയ്ക്ക് എന്നാ சொல்ல തമിഴ്? ட்ரை பெப்பர். ட்ரை பெப்பர் 7 கிலோ கிடச்சிடும். ட்ரையா பெப்பர் 7 கிலோ கிடச்சிடும். 7 ஒரு ഒറ്റ ചെടിയിൽ ഒരു ചെടിയിൽ. അത് ISR സുഗന്ധ വിജ്ഞാന കേന്ദ്രം കോഴിക്കോട് നിന്ന് ലാസ്റ്റ് വർഷം ഹൈബ്രിഡൈസേഷൻ ചെയ്ത ചെടിதான். ஹைப்ரிட் செடி தான் சந்திரா பெப்பர். இப்போ இது வாங்கிட்டோம், நடவு எப்படி சார் பண்ணுறது? കുരുമുളക് ചെടി നടുന്നത് எவ்வளவுமே கஷ்டம் இல்லை. குருமுளை செடி அந்த கவரில் தான் வரல. அந்த கொஞ்சம் கவரில் வைக்கிறதுக்கு முன்னாடி சுடாமோனாஸ் போடணும். அந்த ஒரு கொஞ்சம் குழி எடுக்கணும். இந்த பையானி மரம் இல்லவா, அதில் ஒரு 1 அடி 2 அடி விட்டு குழி எடுக்கணும்.
ഒരു കുഞ്ഞു കുളി എടുത്തിട്ട് അതിൽ ഡീകമ്പോസ് ചെയ്ത വളം അല്ലെങ്കിൽ മാട്ടുചാണകത്തിനകത്ത് ട്രൈക്കോഡർമ இருக்குது. ട്ரைக்கோடர்மா விட்டு 7 days வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இதில் உள்ளே போடணும். அதுக்கப்புறம் இந்த குருமுளகு செடி கவரில் வருமால அதில் வைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சுடாமோனாஸ் தண்ணி போடணும். அதுக்கப்புறம் வந்து குளியில் வச்சுடு எதுவுமே கேடு வராது. இருந்தாலும் வாம விட்டுடு எதுவுமே கேடு வராது. வேறு இவ்வளோ அழகாய் வந்தது எதுவுமே ஆகாது. நார்மலி யாருமே ப்ரிவென்ஷன் பண்ணலை. ஏதாவது கீழே வந்த அதுக்கப்புறம் தான் புறகை போச்சு. அப்படி பண்ணாது. இது ரோகம் வராத நோக்க வேணும். அதுக்கு தான் ட்ரைக்கோடர்மா ஸ்யூடாமோனஸ் பெஸ்ட்டு. இது வைக்கிறோம் வச்சா எத்தனை நாள் நமக்கு இதுக்கு ஆல்ரெஸ்ட் வரும் சார்? சார் ஏது கொடி வச்சாலும் இதில் நிறைய சரடு வந்திருக்கு. இப்போ ஆரம்பிக்கல ஒரு வாரக்கு அப்புறம் வந்தாலும் இது ஃபுல்லாகி சரடு வந்தாலும் ഇതിപ്പോൾ ഒരു വർഷം രണ്ടാമത്തെ വർഷം இந்த செடி இந்த சின்ன செடி രണ്ടാമത്തെ വർഷം அந்த சின்ன செடி 2.5 വർഷം 3 വർഷം 2 to 3 ഇയറിൽ എല്ലാ ചെടിയിലും നന്നായി ചരട് പിടിച്ചത്. മിനിമം 2 to 3 ഇയർ വേണം. 3ാമത്തെ വർഷം അരമായ ആദായം കിടക്കും. അത് പരസ്യം കൂടുന്ന നഴ്സറി എല്ലാം പറയും സൊല്ലി വെപ്പറെ 1ാം വർഷം തിരി വെടിച്ചിടും. അത് ഒരു താ 2 താ எதுவுமே தேவையில்லை. பைசா எதுவுமே கிடைக்காது. அது நிறைய செடி வந்ததுக்கு 2-3 வருஷம் 2 to 3 years 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்துடும். ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்று சார் தேவைப்படும்? ஒரு ஏக்கரில் 440. அது 440 செடின்னு அந்த சந்திரயோட பௌத் ஃபிகர் வலுதாகி போயிடும். அப்படியெல்லாம் வராது. ஒரு 2 to 3 டன் அது மட்டும் வச்சுடுங்க. அதெல்லாம் 5 டன் 10 டன் 7 டன் எல்லாமே பரிசத்தில் சொல்லிட. அப்படியெல்லாம் வராது. கண்டிப்பாக வராது. നമ്മൾ ഇപ്പം എന്താ വീഡിയോ പണത് அந்த വീഡിയോയിലെല്ലാം போட்டு ഒരു അഴകാன ചെടി பார்த்து சொல்லும் ഇതിൽ നിന്ന് 10 കിലോ കിടച്ചിടും 5 കിലോ കിടച്ചിടും. ஒரு ஏக்கரில் எல்லாமே சரியாகி வராது. ഏറ്റക്കുറച്ചിൽ இருக்கு. இது ஒரு 3 டன் 2 to 3 டன் பக்கா கிடச்சிடும். இந்த செடி மாதிரி எல்லாம் ஒரு നോക്കൂ ഒരു 20 feet ഹൈറ്റിൽ ഇருக்கு. அந்த மாதிரி செடி இருந்தாலும் ஒரு 3 കിലോ 2 കിലോ അരുമയായി കിടച്ചിടും. ഒരു 4-5 വർഷத்துக்கு அப்புறம் டக்காட்டன் கிடச்சிடும். பக்கா கிடச்சிடும். இது எல்லா மண்ணுக்கும் செட் ஆகுமா சார்? மண் ஏதாவது தேவையில்லை. அது கொஞ்சம் ஆல்ட்டிറ്റ്യൂഡ് ഉയർന്നിരുന്നാൽ நல்லா കായ്ച്ചിടും. അതല്ലെങ്കിൽ അതിന് വേണ്ട വെറൈറ്റികൾ ഇருக்கு. ചന്ദ്ര കരിമുണ്ട ഇതെല്ലാമേ ലോ റേഞ്ചിൽ വന്നിടും. എതുമേ ആവാതെ നന്നായി വന്നിടും. അത് മണ്ണ് ചെക്ക് പണി pH കുരുമുളക് കൃഷിക്ക് വേണ്ട ബാക്കി മൂലകങ്ങൾ இருக்கான்னு செக் பண்ண வேணும். அதுக்கப்புறம் வச்சா எதுவுமே வராது. நன்னாய் வந்துடும். அந்த புதுக்கோட்டை ஏரியாலெல்லாம் நல்லாய் வர்றேன். தண்ணி எப்படி சார் கொடுக்கணும்? சார் தண்ணி குருமுளகுக்கு தேவையில்லை. பட் உங்களுடைய ஏரியாவில் சால்ட் வாட்டர் അതുകൊണ്ട് கொஞ்சம் தண்ணி வேணும். இந்த குருமுளகு பறக்கி போகலே அந்த டைம் பண்ணி பானி கொடுக்க வேணும். தண்ணி கொடுக்க வேணும். அதுக்கு அப்புறம் ஆவசியமில்லை. ஒரு 2 மாதம் அப்படியே விட்டுடு. அப்போ இந்த லீஃப் எல்லாமே கொஞ்சம் கீழே வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தாலும் எல்லாமே உஷாராகி வந்துட்டு ஒரு வாட்டி எல்லாமே നോക്ക് இந்த மழை கிடச்சதுக்கு எல்லாமே புதுசு திரி வந்துடுச்சு, இலை வந்துடுச்சு. அப்படியாகி வந்துடும். அது ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணும். இங்கே எதுவுமே இரிகேஷன் இல்லை. எதுக்கே இரிகேஷன் செய்யாது. சார் மெயின்டெனன்ஸ் எப்படி சார்? மெயின்டெனன்ஸ் இந்த பையானி வச்சால் இந்த வருஷ காலத்துக்கு முன்னாடி மழைக்காலத்துக்கு முன்னாடி அது ஜாதா கொம்பு இருந்தாலும் கொத்தி கீழே போடணும். വേനൽക്കാലത്ത് அப்படியே விட்டுடு. ரொம்ப வெயில் வராது. அது தடைஞ்சிடும். പിന്നെ വർഷത്തിലൊരു 3 വട്ടം 4 വട്ടം കുരുമുളകുക്ക് വളം കൊടുക്കണം. ഫെർട്ടിലൈസ് കൊടുക്ക വേണം. അത് കണ്ടിപ്പാக കൊടുക്ക വേണം. ஏதாவது கொடுத்தால் தான் திருவே கிட்டும். இப்போ ஒரு பையானி மரம் இல்லை. இந்த பையானி மரத்துக்கு இனி ஒரு பிரத்യേകത இருக்கு. இந்த வுட் இல்லை, இது 2.5 வருஷம் செடி. இவ்வளோ ஆச்சு. இந்த சைஸ் ஆச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இது விட்டலாம். இது பிளைவுட் கம்பெனி டன்னிന് 16 ரூபாய்க்கு எடுக்கல. பிளைவுட் கம்பெனிக்கு கொடுக்க முடியும். இது மலைவேப்பம் எல்லாமே ஒரே பிரைஸ் தான். மலைவேம்பு எல்லாம் ஒரே பிரைஸ் தான். சார் நீங்கள் பிளான்ட் என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த കരിമുണ്ടയുടെ പ്ലാന്റ് 50 രൂപ, കൂമ്പങ്കൽ തെക്കൻ പേപ്പർ 2 60 രൂപ, പന്നിയൂർ റേറ്റ് 65 രൂപ, ചന്ദ്ര 100 രൂപ. அந்த ரேட்டில் கொடுத்துருக்கீங்க? அந்த ரேட்டில் கொடுத்துல. நீலமுண்டி எல்லாமே 50 ரூபா. அந்த ஒரு கவரில் கரிமுண்டா நீலமுண்டி எல்லாமே 4 தைகள் வச்சுருக்கு. தெக்கன் பேப்பர் 2 கூம்பங்கில் சந்திர எல்லாமே ஒரு கவரில் ஒரு தை வச்சுருக்கு. இப்போ இந்த இது எத்தனை ஏக்கர் சொன்னீங்க?
இது 3 ஏக்கர். 3 ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க. இனி ஒரு 3 ஏக்கர் இருக்கு. இன்னும் 3 ஏக்கர் இருக்கு. மொத்தம் அது ஃபுல்லாக ரைஸ் பெட்டில் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கு. அந்த வீடியோ அனுப்பி விட்டேன். ஓகே. இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ சார் வருமானம் எடுப்பீங்க, இன்கம்? എനിക്ക് സാർ ഒരു ഏക്കറിൽ നിന്ന് ഒരു വർഷം 2 തൊട്ട് 3 ടൺ കുരുമുളക് കിടച്ചിടും. ഒരു 3 ടൺ കിടച്ചാൽ 1 കിലോയ്ക്ക് 700 രൂപ 800 രൂപ കിലോയ്ക്ക് കിടച്ചിടും. 3000 into 700. சார் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இது சார் வைக்கலாம் கண்ணு? സാർ ഒരേക്കറിൽ 440 ചെടി വെച്ചിടலாம். ഒരു 440 ചെടി വെച്ചാൽ ചന്ദ്ര കേൾവിപ്പെട്ടിருக்க அந்த ஹைப்ரிட் பெப்பர் வச்சால் ஒரு செடியில் നിന്ന് 7 கிலோ சொல்கிறேன். ஒரு செடி ஒரு மரத்துக்கு அதில் 440 into 7 எல்லாம் கூட்டக்கூடாது. அப்படியெல்லாம் வராது. அதெல்லாம் புஸ்தகத்தில் தான் வருது. ஒரு 3.5 കിലോ കൂട്ടിയാൽ 1540 വരുവേ. ഇൻറ്റു 700 10 ലക്ഷം രൂപ. 10,78,000 வருது. ஒரு ஏக்கர்ல இருந்து 10,78,000 ரூபா வருது. இது நமக்கு எப்படி ஈல்டு கிடைக்கும்? எந்த இதுலேருந்து கிடைக்கும்? மரம் வச்சதுலேருந்து எவ்வளோ நாள் கழிச்சு ஈல்டு கிடைக்கும்? 3ஆமത്തെ வருஷம் 2 to 3 years எல்லாம் கிடைக்கும். 3 வருஷத்தில் 10 லட்சம் நமக்கு லாபம். 10 லட்சம் ரூபா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஜாஸ்தியாகி வருது. செடிக்கு எதுவுமே கேடு வராது. அது ட்ரீட் பண்ணி விட்டால் 4-5ஆமത്തെ வருஷம் ஒரு 4-5 கிலோ கிடைக்கும். கண்டிப்பாக 2-2.5 கிலோ கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். 3 கிலோ ஆவரேஜ் விட்டுடு. இது லைஃப் டைம் எப்படி சார் இந்த மரத்தில்? சார் லைஃப் டைம் இருக்குது. 45 இயர்ஸ் இருக்குது. அந்த பெரிய தெங்கலெல்லாம் விட்டு விட்டால் அப்படி தான் இருக்குது. எங்கிலும் ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் ரீப்ளான்டேஷன் பண்ண வேணும். அது அத்தனை நாளும் இது ஆரோக்கியமாக இருக்குது. நிறைய குருமுளகு வருது. அதுக்கப்புறம் விடாது. 10-12 வருஷத்துக்கு அப்புறம் ரீப்ளான்டேஷன் பண்ணிடுது. இது கூட எதாவது இன்டர்கிராப் பண்ணலாமா? காஃபி பெஸ்ட் காஃபி இருக்கு. சான் ரோமன் എന്നൊരു കോഫി இருக்கு. അത് ചിന്ന കോഫിയാണ്. അത് ഇതിൻ്റെ ഇടയിൽ വെക്കാൻ முடியும். ഒരു 5 വർഷത്തിൽ ഒരു 4-5 അടി மட்டும்தான் வருது. അതിൻ്റെ ചിന്ന ബ്രാഞ്ചസ് இருக்கு. அந்த சின்ன பிரான்ச்சஸில் நிறைய காப்பிக்குரு பிடிக்கும். അതിൻ്റെ ஃபோட்டோ அனுப்பி விட்டேன். இப்போ எங்களுக்கு கண்ணு வேணும்னா உங்களை எப்படி சார் தொடர்பு கொள்வது? இந்த ஃபோன் நம்பர் எங்களோட ஃபோன் நம்பர் ஏன் கொடுத்துட்டேன். அதில் ஃபோன் பண்ணிட்டு கண்ணு கொடுத்துட்டேன். உங்களோட யூடியூப் சேனல் நேம் சொல்லுங்கள் சார். KL06 ஃபார்ம். அதில் இதெல்லாமே வீடியோ போட்டு வச்சுருக்கு. அதில் நிறைய குருமுளகுல வீடியோ இருக்குது, காஃபியோட வீடியோ இருக்குது. നിങ്ങൾക്ക് பார்க்க முடியும். എൻ്റെ തമിഴ് பெரிய ரொம்ப கஷ்டம். அது மலையாளத்தில் தான் பேசுகிறேன். அந்த சேனலில் இதுக்கு வழக்கம் வந்தாலே பார்த்துட்டு நல்ல கிருஷி வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சான் ரோமன் காஃபி. இதுதான் குருமுளகுக்கு இடவெல்லாம் இருந்துச்சு. அந்த குருமுளகு 2 செடிக்கு மத்திய ஒரு செடி வச்சதுக்கு இதுண்டா அந்த அருமை கண்டினியூ ஆகிட்டு காப்பிக்குரு பிடிச்சிடும். இது பெரிய காப்பிக்குரு. அது ஃபுல்லாக ஏதுமாக ஏறமாக எடுத்ததான் இதில் ஃபுல்லாகி காப்பிக்குரு வந்துடும். இதில் இது இப்போ 8 வருஷம் 9 வருஷம் செடி இருக்குது. 5 அடி 6 அடி ஹைட் இருக்குது. 5 அடி ஹைட் இருக்குது. இதில் அட்வான்டேஜ் இவ்வளோதான். இந்த பிரான்ச்சஸ் இவ்வளோதான். அந்த குருமுளகு செடி வச்சால் அதில் போய் முட்டாது. എന്നാൽ ഇത് വെച്ചാൽ അതിൻ്റെ താഴെ കള വരാது. இதுதான் ஒன் த பெஸ்ட் ஆஃப் ഇന്റർകോപ്പ് സാൻ റോമൻ കോഫി. இந்த நர்சரி இருக்குது. இடுக்கி ஜில்லாவில் முரிக்காശ്ശേരി. கட்டப்பனையில் 30 கிலோமீட்டர் இருக்குது. மூணார்னு 35 கிலோமீட்டர் இருக்குது. இது முரிக்காശ്ശേരി லொக்கேஷனு. நர்சரிக்கு பேர் KL06. அந்த இடுக்கியில் KL0 இல்லவா, அந்த KL06. இங்கே இது அந்த குருமுளகு செடிகள் இங்கே இருக்குது. இது கரிமுண்டா செடி. இதெல்லாமே கரிமுண்டா செடி. இது டக்கன் பெப்பர் 2. அது விஜய். அதுக்கப்புறம் பன்னீர் 8. அதுக்கப்புறம் பன்னீர் 1, பன்னீர் 2. இதெல்லாமே நேச்சர் இருக்கிறது எல்லாமே കൂമ്പുകൾ தான். ഇതെല്ലാമേ നോക്കി നല്ല ആരോഗ്യമുള്ള കരുത്താന ചെടികൾ. ഇതെല്ലാമേ അവക്കാഡോയുടെ തോട്ടം നമ്മുടെ അടുത്തിருக்கு. அது பிங்க் கோட்டன் அவக்காடோ, இது ஹேஸ் அவக்காடோ, அந்த இருக்குது பொல்லோக் அவக்காடோ. அது 3 வெரைட்டி இருக்குது. ஹேஸ் அவக்காடோ லோ ரேஞ்சில் காவடிக்காது. இந்த பொல்லோக்கு காவடிக்கிறது. அதெல்லாமே அப்படி இருக்கிறது எல்லாமே ஜாதி தைகள், நட்மங் பிளான்ஸ். இந்த ஜாதி தைகள் எல்லாமே 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு 650 ரூபா 750 ரூபா. இந்த உயரம் வச்சு ஸ்டெப்பு வச்சு பைசா இதில் ஏற்றம் வந்திருக்கு. அது எல்லாமே நல்ல நல்ல வெரைட்டியில் 10-12 வெரைட்டியில் இருக்குது. சாப, புன்னத்தானம், கேரளா ஸ்ரீ, சிந்து ஸ்ரீ, அப்படி எல்லாமே நிறைய வெரைட்டிகள் இருக்குது. கிங் இருக்குது, கடுகு மாக்கரி இருக்குது, ஸ்ரீலங்கன் இருக்குது, லோக்கல் வெரைட்டி இருக்குது. இதில் 3 வருஷத்தில் இதில் காய் வந்துடும். அந்த மாதிரி பெரிய செடி எடுத்தாலும் 2 வருஷம் 3 வருஷத்தில் காய் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நர்சரியில் 10-14 வெரைட்டி மாவு இருக்குது, மட்டோவி இருக்குது, கொக்கோ இருக்குது. இதுதான் பையானி. அந்த குருமுளகுக்கு சப்போர்ட்டிங் ட்ரீ சொல்லவா, இதுதான்.
இந்த மாதிரி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தை இருக்குது. இந்த மாதிரி தை നമ്മൾ 20 രൂപയ്ക്ക് കൊടുക്കുന്നത്. இல்லை பெரிய தை 40 രൂപ. ഇത് ഒരു വർഷത്തിൽ 10 അടി വന്നിടും. അതാണ് ഇതൊക്കെ മുഖ്യ ആകർഷണം. ഒറ്റ വർഷം അതിൽ ഇന്ന് വർഷം വെച്ചാൽ അടുത്ത വർഷം 10 അടി വന്നിടും. அதுதான் மாங்காய் பழமே கிடக்க போகுது. அந்த செடிக்கு 500 ரூபா மட்டும். எவ்வளோ பெரிய செடி. பேக்கிங்லாம் எப்படி தான் கொடுக்குறீங்க? சார் இந்த பாக்ஸில் அனுப்பி விடுறேன். இந்த பாக்ஸை அப்படி வச்சு இதில் உள்ள அந்த செடி வச்சுட்டு ഇതിന് மேலே வச்சிடும். அப்போ இந்த உள்ளே இருக்கிற செடிக்கு எதுவுமே வராது. இப்போ சேஃபாக இവിടുന്ന് புக் பண்ணியால் அங்கே இடத்துல சேஃபாக வந்துடும். அல்லாண்டு எல்லாம் லோரியில் ஒറ്റப்பட்டி போட்டு அப்படியெல்லாம் விடுறேன். இந்த பாக்ஸில் தான் பேக் பண்ணி விடுறேன். അതൊരു പുതിയ വെറൈറ്റി കുരുമുളക്. ചന്ദ്രയുടെ ടിഷ്യൂ കൾച്ചർ പണിയ കുരുമുളക് ചെടി. ഇത് ഒരു 2 മാസം വളർച്ച ഇருக்கு. ഇത് താളേന്ന് കീഴേന്ന് 1 2 3 വെടിച്ച് വരേ. ഇവിടെ വന്ന് പുതിയ വെടിച്ചിടെ. അതൊരു ടിഷ്യൂ കൾച്ചർ പണിയ ചെടി. ഇതൊരു 1 വർഷത്തേക്കപ്പുറം ബൾക്കായി കിടച്ചിടും. ഇപ്പോൾ ഇല്ല സാമ്പിള്. இதுதான் பையானி செடி. இது ஒன்று கவரில் 40 ரூபா. அங்கே வருമ്പോൾ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்து பண்ணி 50 ரூபாய்க்கு ஒரு செடி கொடுக்க முடியும். இது കഴിഞ്ഞ വർഷത്തെ ചെടി, 1 വർഷമായ ചെടി. ഇതിൽ ചോട് തിരിഞ്ഞ് മരമായി. ഇത് എതുമേ വരാതെ 100% സക്സസ്. ഇതിൻ്റെ ചിന്ന ചെടി ഇருக்கு. ചിന്ന കവറിൽ അതിലൊരു 1 2 3 4 ഇല இவ்வளோ ஹைட் இருக்குது. அது சின்ன செடியாக இருக்குது. எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. இது 1 வருஷம் കഴിഞ്ഞാൽ ഇതൊരു വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഒരു 8 മാസத்துக்கு அப்புறம் இதில் குருமுளகு செடி ஏற்றி விட முடியும். மற்ற சின்ன செடி எடுத்தாலும் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்றி விட முடியும். அதுதான். நீங்கள் மினிமம் எவ்வளோ கன்று சார் கொடுக்குறீங்க? 100 கன்று. ஒரு 100 கன்று ஒரு ஃபார்மரை புக் பண்ணியால் ஹைவே டெலிவரி கொடுத்துருவோம்.